விஜய் அவர்கள் பிறந்த நாளுக்கு த்ரிஷா அவர்கள் என்ன இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போட போறாங்க அப்படிங்கிறத எல்லாருமே வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க போடலன்னு சொன்னதும், அது ரிலேட்டடா நெறைய மீம்ஸ் வந்தது. நல்ல வேளை நீங்க ஒண்ணுமே பண்ணல அப்படின்னலாம் நெறைய மீம்ஸ் பார்க்க முடிஞ்சது. நெறைய பேர் அத ஸ்டோரியாவும் போட்டிருந்தாங்க. அண்ட் ஃபைனலி அந்த டே முடியும்போது த்ரிஷா அவர்கள் ஒரு போஸ்ட்ட போட்டுட்டாங்க. அதில கேக்கோட விஜய் அவர்களும், த்ரிஷா அவர்களும் உட்கார்ந்திருக்கிற மாரி இருந்தது இல்லையா? அதோட கமெண்ட் செக்ஷன் போய் பார்த்தா எல்லாருமே த்ரிஷா அவர்கள "ஏன்க்கா இப்படி பண்றீங்க? இது தேவையாக்கா? தேவையில்லாம ஒரு குடும்பத்த பிரிக்கிறீங்களே!" அப்படிங்கிற மாதிரி தான் கமெண்ட் பண்ணி வச்சிருந்தாங்களே ஒழிய, ஒருத்தர் கூட விஜய் அவர்கள "ஏன்னா இப்படி பண்றீங்க? இது நமக்கு தேவையாண்ணா? குடும்பத்த இப்படி ஏன்னா பிரிக்கிறீங்க?" அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்கல. இதே விஷயம் தான் ஜெயம் ரவி அவர்கள் விஷயத்திலயுமே நடந்தது. ஜெயம் ரவி அவர்கள் விஷயத்துல கெனிஷாவ எல்லாருமே போயிட்டு ஹோம் பிரேக்கர் அப்படி இப்படின்னு கமெண்ட் பண்ணாங்களே தவிர, ஒருத்தர் கூட ஜெயம் ரவி அவர்கள "நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க ஏன் உங்க பொண்டாட்டிய விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட இருக்கீங்கன்னு?" கேட்கவே இல்ல. ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வந்துட்டா, அதுல 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அது என்ன ரிலேஷன்ஷிப்பா வேணா இருந்துட்டு போட்டுங்க. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா வாட் எவர் இட் இஸ் அது எதுவா இருந்தாலும் 2 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. அந்த ஆணும், பெண்ணும். அது எப்படி ஒரு பெண்ண மட்டும் கொஸ்டின் பண்ணிட்டு, ஆண அப்படியே விட்டுர்றீங்க? அது உங்களோட சௌகரியத்துக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறீங்களா என்னன்னு தெரியல. அது எப்படி சரியா இருக்கும்? பெண்ண கேட்கிற நீங்க, ஆணையும் கேட்கணும். அதுதான் சரியா இருக்கும். சும்மா உட்காந்துட்டு எல்லா நேரத்துலயும் "நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? நீங்க உங்களுக்கு இது தேவையாக்கா?" அப்படின்னு கேட்காதீங்க. நீங்க போயிட்டு "இது ஏன்னா இப்படி பண்றீங்க? தேவையா? இது தேவையில்லல்லண்ணா. உங்களுக்காக இவ்ளோ கான்ட்ரோவர்சிஸ் கிரியேட் ஆகும்போது, நீங்களும் ஏன்னா ஒரு விஷயம் பண்றீங்க?" அப்படின்னு கேட்கலாம்ல.